சீவன் கொடுத்த வரம். ஒரு வாரத்திற்கு முன்னால் 1 ஏக்கர் நிலத்தில் உள்ள நெல் பயிரை குருவிகளுக்கும் பறவைகளுக்கும் மயில்களுக்கும் என்று விட்டுவிட்டேன் என்றொரு பதிவை போட்டிருந்தேன். அந்த பதிவு போட்ட பிறகு இவர் அந்த நெல்லை அறுவடை செய்துவிட்டு இருக்கலாம் என்று சிலர் யோசிக்கலாம். இதோ நன்றாக விளைந்திருக்கிறது. ஆனாலும் இந்த 1 ஏக்கர் நிலம் குருவிகளுக்கும் பறவைகளுக்குமாகவே விட்டிருக்கிறேன். அதன் சாட்சிக்காகத்தான் மறுபதிவு. நண்பர்களே, செல்போன் டவரால் குருவிகள் அழிந்து போயின என்று சொல்கிறார்கள். அது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் வணிகப் பயிர் செய்கிறார்கள், உணவு பயிர் உற்பத்தி செய்யவில்லை. கம்பு, கேழ்வரகு, சோளம், சாமை, திணை, வரகு, நெல் பயிர் விவசாயம் செய்யாததால் குருவிகளுக்கு உணவு கிடைக்கவில்லை. அதனால் அதனுடைய இனப்பெருக்கம் அதிகமாக நடக்கவில்லை. குருவிகள் அழிந்து வருகிறது. அரசாங்க சார்பிலும் ஊராட்சி மன்ற சார்பிலும் உண்மையிலேயே பறவைகள் மீது அக்கறை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு ஊரிலும் ஒரு 5 ஏக்கர் நிலத்தில் கம்பு, கேழ்வரகு, சோளம், நெல், சாமை, வரகு போன்ற உணவுப் பயிர்களை பயிர் செய்து பறவைகளுக்காக குருவிகளுக்காக விட்டு பாருங்கள். ஒரு 4-5 வருடங்களில் குருவிகள் ஏராளமாக உற்பத்தி ஆகியிருக்கும். இது யோசிக்க வேண்டிய ஒரு செயல். செய்ய முயற்சி செய்பவர்கள் ஒன்று சேருவோம். நம்மளால் ஆனதை பறவைகளுக்கு ஒவ்வொரு ஊரிலும் உணவு தானியங்களை உற்பத்தி செய்து அவைகளுக்காகவே விட்டு பாருங்கள். பறவைகளுக்கும் மீன்களுக்கும் உணவளிப்பது தர்மத்தில் மிக உயர்ந்த தர்மம். இங்கே குருவிகள் அதன் சத்தம் அற்புதமாக கேட்கிறது. மயில்கள் அகவும் சத்தம் அற்புதமாக கேட்கிறது. இந்த 40-50 ஆயிரம் செலவு செய்து இந்த 1 ஏக்கர் நிலத்தில் உள்ள நெல் பயிரை குருவிகளுக்காக பறவைகளுக்காக மகிழ்ச்சியாகவே விட்டிருக்கிறேன். ஆனந்தமாக இருக்கிறது. சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம்.